ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் ஃபண்டை எப்படி ஆட் பண்ணணும் ட்ரேடிங்க்கு, அதே ஃபண்டை எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். 100 டேஸில் பேசிக்ஸ்லேருந்து நம்ம அட்வான்ஸ் போக போகிறோம். சரிங்களா, அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நம்ம 9வது நாளாக ரீச் ஆகிறோம். சரிங்களா, ஸோ தொடர்ந்து இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிடுவீங்க. சரிங்களா, இப்படி ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் இப்படி இருக்கும். சரிங்களா, இதில் டேஷ்போர்டு, ஆர்டர், ஹோல்டிங்ஸ், பொசிஷன், பிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, மினிமம் நீங்கள் 100 ருபீஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸஸாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என் அக்கௌண்ட்டில் பாருங்கள், 3,05,362 இருக்குது. சரிங்களா, இப்போது நான் வந்து ஒரு ஃபண்டை ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுதேன். இதில் ஆட் ஃபண்டுன்னு இருக்கும், வித்ட்ரான்னு இருக்கும். இது ரெண்டுமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஃபண்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 2 வழி இருக்குது. சரிங்களா, நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று, சரிங்களா, உங்கள் யூபிஐ வச்சு நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணலாம். ஜிபே, ஃபோன்பே, இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். சரிங்களா, அதாவது நீங்கள் வந்து ஜிபே நார்மலாக யாருக்காச்சும் ஒருத்தவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்கல்ல, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் நெய்பருக்கோ யாருக்கோ பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 லேக் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேயில் உங்களுக்கு ஷோ ஆகும். பட் இதை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. நீங்கள் ஃபண்ட் 1 லேக் தொடர்ந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் யூபிஐ பொறுத்த மட்டும். சரிங்களா, இப்போது நான் இங்கே ஒரு 5,000 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா, நான் 5,000 ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா, இதில் நெட் பேங்கிங் இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, நமக்குன்னு அக்கௌண்ட் இருக்கும்ல, யூசர் ஐடி, பாஸ்வேர்டெலாம் நீங்கள் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா 9 + ஜிஎஸ்டி பே பண்ணும். ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.62 வரும். சரிங்களா, அப்போது இதை இனிஷியல், அதாவது க்ரோர் கணக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை. அதாவது நீங்கள் 5,000 பண்ணாலும் சரி, 10,000 பண்ணாலும் சரி, 50,000 பண்ணாலும் சரி. சரிங்களா, 9 + ஜிஎஸ்டி தான் ₹10.62 வரும். நீங்கள் எவ்வளோ க்ரோர் வரைக்கும் பண்ணாலும் அதுதான். அது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கிறவங்க, சரிங்களா, கம்பெனியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது ஓகே. சரிங்களா, இப்போ நீங்கள் நார்மலாக மினிமமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூபிஐயே பயன்படுத்துங்க. சரிங்களா, இதில் 5,000 அப்படின்னு கொடுத்த உடனே, சரிங்களா, இதில் 2 இருக்கும். சரிங்களா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகிற, ஈக்விட்டிக்கா கமாடிட்டிக்கா அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் கமாடிட்டி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்து வரும். சரிங்களா, இப்போ இப்படி வச்சுட்டு கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது நேராக அந்த ரிக்வெஸ்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபேயில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கும். சரிங்களா, அதில் போயிட்டு 0 தானே வரும். ஜஸ்ட்டு நீங்கள் அதில் போயிட்டு இப்படி 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 ஆன உடனே இப்போ 4.45 செகண்ட் அப்படின்னு ஓடிட்டுருக்குல்ல, ட்ராவல் ஆகிட்டுருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இப்படி ஆகிட்டு இருக்கும்போதே, சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும்னா அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா, 5,000 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஓகே பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பேஜ் வந்து நான் வந்து என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுவாகவே போயிடும். ஸோ அதுவாகவே போயிருச்சு. இந்த பேஜில் பாருங்கள், எனக்கு ஃபண்டு ஆட் ஆயிருச்சு. சரிங்களா, ஸோ எந்த விதமான குழப்பமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருப்பினும் நான் உங்களுக்கு ஃபண்டை ஆட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இந்த பேஜில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆட் ஃபண்டுன்னு கொடுங்க. சரிங்களா, இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேறு லெவலில் ஒரு ஃபண்டு ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா, ஒரு 10,000 பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. 3,10,000 நியர்லி இருக்குது. ஓகேவா, திரும்ப நான் ஒரு 10,000 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி டைப் பண்ணுங்கள். 10,000 கொடுத்த உடனே ரொம்ப சேஃப் தான். எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா, டிமேட்டை பொறுத்த மட்டும் சிலவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட் அண்டர், நம்ம வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி அதில் தான் ட்ரேட் பண்ணுறோம். இதெல்லாம் கவர்மெண்ட் அண்டரில் இருக்குது. அதனால் நமக்கு அந்த விதமான பிரச்சனையே கிடையாது. யூபிஐ கிளிக் பண்ணியிருக்குமான்னு பாருங்கள், யூபிஐ கொடுத்துருங்க. யூபிஐ கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேஜில் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிக்வெஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, திரும்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஜிபே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன்பே லிங்க் கொடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா, ஸோ இந்த ரிக்வெஸ்ட் அங்கே போகும். நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலே இங்கே உங்களுக்கு என்ன ஆயிரும், டிக் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ
இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நான் 10,000 ஆட் பண்ணிட்டேன். க்ளோஸ் கொடுத்தாலுமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆயிரும் சரிங்களா. இப்போ 3,20,000 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இந்த சீன் ஓகே சரிங்களா. இது நம்ம முடிச்சிருவோம் ஓகேங்களா. அப்போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டீங்க. இப்போ வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபண்டை வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கணும் சரிங்களா. வித்ட்ரா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை அடுத்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் சரிங்களா. உங்களுக்கு இதில் 2-3 விஷயம் இருக்குது சரிங்களா. ஒன்று, நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இன்றைக்கே தேவைப்படுது, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் 2 lakh வரைக்கும் ஈஸியாக வித்ட்ரா கொடுத்தோம். இன்ஸ்டன்ட் டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே வந்துடும் சரிங்களா. கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்துடும். இது ரெகுலர் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 15,000 ஆட் பண்ணேன் ஓகேங்களா. இது வந்து நார்மல் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒன் ஷாட்லேயே எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ நாளும் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 15,000 ஆட் பண்ணல. ஸோ அந்த 15,000 கொடுத்து நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரிக்வெஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா, பெண்டிங்கில் வந்துடும் சரிங்களா. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமௌண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டை நாளைக்கு 12 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எனக்கு கிரெடிட் ஆயிரும், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா. நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 48 ஹவர்ஸ்லாம் அவ்வளோ தூரம்லாம் போகாது, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்துடும். ரொம்ப அர்ஜென்ட் உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டன்ட் இருக்கும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். இல்லை ஃபண்ட் இதிலே இருக்கட்டும், நான் எடுக்கணும்னு நினச்சேன் பட் எனக்கு வேணாம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதே மாதிரி 3 months ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபண்டுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதிரி கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் சரிங்களா. என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சரிங்களா. நம்மளுடைய ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு சரிங்களா. புரோக்கர் சைடில் நம்ம இந்த ஃபண்டு போட்டிருக்கோம்ல, இதை இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க, இந்த அமௌண்ட்டை யூஸ் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நீட் அண்ட் கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் எல்லாமே நீங்கள் எடுக்கட்டா கூட இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை ஆட் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணிடுவீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. 1 year கழிச்சு நம்ம ஒரு 5,000 இதில் போட்டிருக்கோன்னு நினைப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருக்காது சரிங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக 3 months நீங்கள் ஒன்றுமே அக்கௌண்ட் ட்ரேட் எதுவும் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்போனாலும். ஸோ ஒரு ஃபண்டை இப்படி தான் ஆட் பண்ணணும், வித்ட்ரா இப்படி தான் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இனிஷியல் டைமில் எதுவும் கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.